வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் வீட் ஃப்ளார் எக்லெஸ் சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேக்கிங் பேனில் ஆலிவ் ஆயில் தடவிக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. சைடில் எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி தடவிக்கோங்க. இதுக்கு மேலே பட்டர் பெப்பர் வச்சிடலாம். ஆலிவ் ஆயில் தடவிக்கலாம். ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக கீ இல்லைன்னா பட்டர் கூட தடவிக்கோங்க. எல்லா பக்கமும் தடவிக்கோங்க. தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பவுலில் 125 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 100 கிராம் நாட்டு சர்க்கரை, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், 25 கிராம் கொக்கோ பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சிக்கலாம். கட்டி நிறையா இருக்கும். இந்த மாதிரி சலிச்சிட்டு பண்ணுறப்போ கேக் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி சலிக்கிறோம். 2-3 டைம் கூட இந்த மாதிரி சலிச்சிக்கோங்க. நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் கேக்கு. எவ்வளோ கட்டி இருக்குது பாருங்கள். இது நல்லா சலிச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சாச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெதுவெதுப்பான பாலில் 1 டீஸ்பூன் நெஸ்கேஃப் காஃபி பவுடர் கலந்துக்கலாம். நெஸ்கேஃப்க்கு பதிலாக ப்ரூ கூட நீங்கள் கலந்துக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இன்னொரு பவுலில் 60 ml ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். காஃபி பவுடரும் பாலும் கலந்து வச்சதை இதில் ஊற்றிக்கலாம். 190 ml இதுவும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கேக் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு சைடாக இந்த மாதிரி கலந்துக்கோங்க. 2 சைடாக கலந்தீங்க அப்படின்னா கேக் ஃப்ளஃபியாக கிடைக்காது. இந்த மாதிரி ஒரே சைடாகவே நல்லா கலந்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பாலோ இல்லைன்னா தண்ணியோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் இருக்கணும். இட்லி பாத்திரத்தில் உள்ள மண் போட்டு மேலே ஸ்டாண்டு வச்சு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். மண்ணுக்கு பதில் நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். கேக் டின்னில் கேக் மிக்ஸை ஊற்றிடலாம். கேக் மிக்ஸ் ஊற்றினோடனே நம்ம கேக் பேக் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வெளியில் வச்சுருக்கக்கூடாது. இது நல்லா 2-3 டைம் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இது உள்ள கேக் டின்னை வச்சிடலாம். கேக் வேகிறதுக்கு 40 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தேன். கேக் வேகலை. இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருக்கேன். இப்போது 40 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். நைஃப் வச்சு நடுவில் குத்தி பாருங்கள். ஒட்டவே இல்லை. ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா ஆர்னப்பில் கட் பண்ணி சாப்பிட்லாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். இல்லைன்னா கேக் ஃப்ளஃபியாக கிடைக்காது. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுவையான வீட் ஃப்ளோர் எக்லெஸ் சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.